எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் இன்று தினமொரு திருக்கதையில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் முனுசாமி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் நிலத்தில் முருங்கைக்காய் செடிகளை வளர்த்து அந்த முருங்கைக்காயை பறித்து டவுனுக்கு எடுத்து போய் விற்றுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராரு. அவர் எப்பொழுதுமே டவுனுக்கு போனார்னா ஒரு குறிப்பிட்ட மளிகை கடைக்கு போயிட்டு முருங்கைக்காயை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்குண்டான மளிகை சாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவார். அன்றைக்கி அவர் முருங்கைக்காயை பறித்து ஒரு மூட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நேராக அந்த டவுனில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போகிறாரு. மளிகை கடைக்கு போயிட்டு, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறார். பாப்பா முனுசாமி, என்ன முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டியா? எடுத்துகிட்டு வந்துட்டய்யா. சரி, எடை போடு அப்படின்றார். சரியா அப்படின்னு ஒன்று கூட இருந்தவர், என்னையா புதுசாக இன்றைக்கி எடை போட சொல்கிறீங்க? எப்பயுமே முனுசாமி வந்தால் மூட்டை அவன் சொல்கிறான் அப்படியே கேட்டுட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புவீங்க, இப்போ போய் எடை போட சொல்கிறீங்கன்னு அந்த மளிகை கடையில் வேலை செஞ்ச குமாஸ்தா சொல்கிறான். ஆமாம்ல, என்ன முனுசாமி எவ்வளோப்பா, எத்தனை கிலோப்பா? ஐயா 25 கிலோ இருக்கியா? 25 கிலோவா? சரி சரி சரி, அந்த மூட்டையை அப்படி இறக்கி வச்சுட்டு அந்த 25 கிலோவுக்கு என்ன தேவையோ மளிகை சாமான் வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறார் மளிகை கடைக்காரர். இவர் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இது வாடிக்கையாக 2 வாரத்துக்கு ஒரு முறை இப்படி தான் எடுத்துகிட்டு வருவார். முருங்கைக்காயை கொடுத்துட்டு போயிடுவார். என்னடா மளிகை கடைக்கு எட்டுன்னு முருங்கைக்காய் கொடுக்குறான்னு நீங்கள் கேட்கலாம். இது முதல்ல இவர் முனுசாமி இந்த கடைக்கு வரும்போது முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு இருந்தார். அப்போ அந்த மளிகை கடைக்காரர், இது உள்ளே என்னப்பா இருக்குது, நீ என்னப்பா எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டார். இது முருங்கைக்காயா, பஜாரில் விற்றுட்டு வரலான்னு எடுத்துகிட்டு போகிறேன், அப்படியே இங்கே மளிகை சாமான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் சரி, எவ்வளோ முருங்கைக்காய் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு மளிகை கடைக்காரர். சொல்கிறார், ஐயா கிலோ 10 ரூபாயா அப்படின்னு சொல்கிறார். சரி சரி சரி, ரொம்ப கம்மியாக இருக்கே, எங்களுக்கு அதாயா வெளியில் விற்றா தாயா வருது. பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த முருங்கைக்காய் வியாபாரம். என்னென்னா, இவர் இறக்கிட்டு போன உடனே முனுசாமி முருங்கைக்காய் வந்துச்சான்னு ஒரு தனி குரூப்பே இருக்குது. அந்த மளிகை கடைக்கு வரவங்க அந்த முருங்கைக்காவை இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு டிமாண்டு முனுசாமியுடைய முருங்கைக்காய்க்கு. ரொம்ப நல்லா ருசியாக, ரொம்ப சோத்து வச்சுது நல்லாயிருக்கும். சோத்துக்காயின்னு சொல்லுவாங்களே, அதை போல் நல்லா சதைப்பிடிப்போட உள்ள நல்லாயிருக்கும். ஒரு நாள் இதே போல் முருங்கைக்காயை எடுத்துகிட்டு வராரு முனுசாமி. அப்போ மளிகை கடையில் மளிகை கடைக்காரருடைய ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு. இவர் நேராக, ஐயா முருங்கைக்காய் இந்தாங்க ஐயான்னு சொல்லி கொடுக்குறான். மூட்டை இறக்கி வச்சுட்டு, எத்தனை கிலோப்பா அப்படின்னு கேட்குறாரு மளிகை கடைக்காரு. ஐயா இன்னி முறை 15 கிலோ தான் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பொருள்லாம் வாங்கிக்கிறேயான்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது மளிகை கடைக்காரருடைய நண்பர் வந்திருந்தார் இல்லையா,
என்னப்பா அவன் பாட்டுன்னு வரான் இறக்குறான் 15 கிலோன்னு சொல்கிறான், நீ அப்படியே கேட்டுட்டு போயிடுற, கேட்டுட்டு அதுக்கு உண்டான பொருளை கொடுத்து அனுப்புகிற, இப்படி தான் நடக்குதா ஒவ்வொரு முறையும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம். ஏன்பா யாருமே நம்பாதீங்கப்பா, கரெக்டாக எடை போட்டு வாங்கிக்கோ, இவங்கெல்லாம் அது கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். சேச்சே அப்படிலாம் நினைக்காத, உண்மையிலேயே கிராமத்தில் இருக்கிறவங்களாம் உண்மையானவங்க, உனக்கு தெரியாது, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதுவும் முனுசாமி எத்தனையோ வருஷமாக என்கிட்ட இந்த வியாபாரத்தை நடத்திட்டு வரான், அப்படிலாம் பொய்லாம் சொல்ல மாட்டான். அப்படியா, சரிப்பா, உன்னுடைய நம்பிக்கையை நான் தப்பாக சொல்லலைப்பா, பரவாயில்ல. எதுக்கும் ஒரு முறை அளந்து பார்த்தா, எடை போட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய நேர்மைத்தன்மையை கண்டுபிடிச்சிடலாமே, நீ சொல்கிறது உண்மையா நான் சொல்கிறது உண்மையான்னு அப்படின்னு மளிகை கடைக்காரருடைய நண்பர் சொல்கிறார். சரி சரி முனுசாமி, இப்போது இவர் சொல்கிறாருன்னு நினைக்காத, தப்பாக நினைக்காத. எத்தனை கிலோ இருக்குதுன்னு சொன்னேன்? ஐயா 5 கிலோ ஐயா. அப்படியா, சரி பரவாயில்ல, சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. கொஞ்ச நாள் போன பிறகு அந்த மளிகை கடைக்காரருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் கேட்குறாரு, ஏன்பா எங்கேப்பா உங்கள் முனுசாமி முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வருவானே, வந்துட்டாரா, எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறாரு. அவன் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை வருவார், கொடுத்துட்டு போவார், அது எப்போ வேணாலும் வருவார் அப்படின்றார். இல்லை எனக்கு அடுத்த வாரம் எனக்கு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, எனக்கு முருங்கைக்காய் வேணும், ஒரு 10 கிலோ வேணும், அதுக்கு தான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி பேசின்னு இருக்கும்போதே முனுசாமி முருங்கைக்காய் மூட்டையோட வரான். இதோ முனுசாமி வந்துட்டானே, முனுசாமி வாப்பா, உனக்கு 100 ஆயுசுப்பா. இவருக்கு உன்னுடைய முருங்கைக்காய் மொத்தமாக வாங்கிக்கிறேன்றாரு, இவர்கிட்ட கொடுத்துடு, அது என்ன காசோ அது வாங்கி என்கிட்ட கொடுத்துரு, நான் மளிகை சாமான்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். சரிங்க ஐயா, அதில் போய் என்ன ஐயா இருக்குது, எடுத்துக்க சொல்லுங்கய்யா அப்படின்னு முருங்கை மூட்டை இறக்கி வச்சுட்டு, எடுத்துங்க சுவாமி அப்படின்னு அவன் சொல்கிறார். எத்தனை கிலோன்னு கேட்குறாங்க. 20 கிலோ ஐயா அப்படின்றார். 20 கிலோவா, சரி ஓகே, கொஞ்சம் அந்த 20 கிலோன்னா அதை தட்டில் வச்சு எடை போடுப்பா அப்படின்னு மளிகை கடைக்காரருடைய நண்பர் சொல்கிறார். ஏன் பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்கும், நீ எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது, நீ ஒன்றா வாங்கிக்கோ, ஆனால் நான் வாங்கும்போது எடை போட்டு தான் வாங்குவேன். சரி ஐயா, அவர் சொல்கிற மாதிரி எடை போடுங்கய்யா, நாமளாம் அப்படியே ஏமாற்ற போகிறோம், எடை போடுங்கய்யா, கரெக்டாக இருக்கியா, எடை போடுங்கய்யா, அவர் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுங்கய்யா முனுசாமி சொல்கிறார். ஏம்பா குமாஸ்தாவை கூப்பிட்டு மூட்டில் இருக்கிற முருங்கைக்காய் எடுத்து தட்டில் வச்சு எடை போடுறாங்க. எடை போட்டால் 19 கிலோ தான் வருது, 1 கிலோ குறையுது. பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா, நீ என்னவோ அப்படிலாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு பார்த்தியா, ஒவ்வொரு முறையும் உனக்கு இப்படி தான் இவன் ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மளிகை கடைக்கார் கோவம் பலால்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு முனுசாமியை. உடனே முனுசாமி சொல்கிறான், ஐயா நான் கிராமத்தான், என்கிட்ட ஏரியா தட்டு, எடை தட்டு, எடை கல், நீங்கள் கொடுப்பீங்களே,
அரிசி பருப்பு இதில் 1 கிலோ பருப்பு ஒரு இடத்தட்டில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் முருங்கைக்காய் வச்சு அப்படி ஒரு கிலோவாக எடை போட்டு தாயா இந்த 20 கிலோ. எனக்கு எங்கேயா தெரியும் எடை பற்றியும் எடைக்கல்லை பற்றியும். நீங்கள் 1 கிலோன்னு கொடுத்த அந்த பருப்பு மூட்டையிலிருந்து எடை போட்ட எடை தாயா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சுரீல்னு உரைச்சது மாதிரி இருந்தது அந்த கடைக்காரருக்கு. அந்த கடைக்காரருடைய நண்பன், ஓஹோ எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் நீ எடை போட்டிய அந்த பருப்பு மூட்டையை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐயா, எப்பயுமே நான் இந்த சின்ன பையில் தான் அந்த பருப்பு மூட்டையை அப்படியே பிரிக்காமல் வச்சுன்னு இருக்கேன். இவர் போட்ட எடை இது கொடுத்தது இந்த பாருங்க, இந்தாங்க அந்த பருப்பு அவர் கொடுத்தது. எடை போட்டு பார்த்தா அந்த பருப்பில் 50 கிராம் குறையுது. என்னப்பா அது அப்படின்னா அந்த மளிகை கடைக்காரர் திருன்னு முழிக்கிறார். ஓ, புரிஞ்சுக்கினார். யார் புரிஞ்சுக்கிந்து? மளிகை கடைக்காரருடைய ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கினான். அப்படியே நம்மட்டு சிரிச்சிட்டு சொல்கிறான், தன்வினை தன்னை சுடும் தன்வினை தன்னை சுடும் ஓட்ட பணையாரம் ஓட்டை சுடும் அப்படின்னு இவர் சொன்னது ஞாபகம் வருது. பட்டினத்தார் சொன்னது ஞாபகம் வருது அவனுக்கு. அப்போது இத்தனை நாள் அந்த மளிகை கடைக்காரன் ஏமாற்றிட்டு வந்தான். எல்லாரையும் இப்படி தான் ஏமாத்துறான் போல இருக்கு. கடைசியில் அவனுக்கே அந்த வினை வந்து சேர்ந்தது. அது எப்படி தன்னால் வந்து சேர்த்து பாருங்கள். இப்படி தான் நாம் ஒருவரை ஏமாற்ற நினைத்தால் நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். அது நமக்கே தெரியாமல் ஏமாற்றுவார்கள் என்பதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். இக்கதை பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள், பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.